கடைசியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து வீடியோ போட்டிருப்போம் கரெக்டாக. அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றின கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸாக உள்ள வராங்க. பேசிக்காக எல்லா பியர் மார்க்கெட்டும் பிகினர்ஸை உள்ள கொண்டு வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மை. பியர் மார்க்கெட் கிரியேட் இன்வெஸ்டர்ஸ் தான். அப்போ உள்ள வர்றவங்க ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே ஒரு நல்ல நாலேஜை கெயின் பண்ணிடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இந்த உள்ள வர்றவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மார்க்கெட் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் ஆஃப் த மார்க்கெட், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கோர்ஸில் சிக்க வச்சு ஒரு 40,000 50,000 லாஸ் அப்படிங்கிற இடத்துல வராங்க. இவங்ககிட்டயுமே என்ன, ஒரு லேப்டாப் இருந்தால் தான் உங்களை ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி ஒரு லேப்டாப் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் உள்ள வர்றப்பே ட்ரேடர் உள்ள வர்றப்பயே ₹1,00,000 மைனஸ் அப்படிங்கிற பிஎன்எலோட தான் உள்ள வராரு. ஏன்னா அவர் லாஸுக்கு அங்கேயே பழகிட்டாரு அப்படிங்கிறது தான் இங்கே சொன்னாலும் ஏற்றுக்கட்டாலும் உண்மை. ஐயா இப்போ இதையும் மீறி ஒருத்தர் வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன் வீடியோ போட்டாங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயிலாக வீடியோ பார்த்துட்டு அது போக கான்செப்டோட வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ நான் வந்து மற்றவங்கள மாதிரி வீடியோ போட்டுட்டு இல்லை ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகலை, என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலைன்னா நானே கிளியர் கட்டாக என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கூடிய ஆள். சரி, அதேமாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 90 நாள் பேக் டெஸ்ட், அதாவது 3 மாதத்துலேருந்து 4 மாதம் குறைஞ்சது ஷார்ட் டைமாக பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 மாதம் மினிமமாக லைவ் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆனால் மட்டும் தான் நான் ஸ்ட்ராட்டஜியாக என்னுடைய சேனலை அப்லோட் பண்ணி இவ்வளோ நாள் சேனலில் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சாங்க. நான் புதுசாக பார்க்கக்கூடியவும் இருக்கலாம். சரியா, நம்ம வீடியோ போட்டோம் எக்காரணத்தை கொண்டும் இது எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தானே தவிர இது வந்து உங்களுடைய கம்ப்ளீட் வாழ்க்கையை மாற்றிடும், உங்களை வந்து பெரிய இதாக மாற்றிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வேண்டாம் என்பதை தாழ்மையின் உதவி கொள்கிறோம். இவ்வளோ விஷயம் சொல்லியும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. சரியா, யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்க, வீடியோ பார்க்குறவங்க, வாட்ஸ்அப்பில் கான்டாக்டில் இருக்கவங்க. இதெல்லாம் என்னத்தை சொல்ல ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரியா, ஸோ பரவாயில்ல, கான்செப்டுக்குள்ளே போயிடும். ஸோ டேரெக்டாக கான்செப்டுக்குள்ள வந்துடும். 15 மினிட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கும். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு லாங் வீக்கு. சரி, அப்போ லாங் வீக்கை வந்து நான் வந்து ஒரு லைனாக போட்டுக்கிறேன். ஓகே, ஒரு லைனாக போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்காக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். இதனால தான் உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா, இப்போ 15 மினிட்ஸ். இப்போ அதுமாதிரி மேலே வந்து எனக்கு என்ன டைமில் 9:45 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து எனக்கு விக் வச்சிருக்கு. கரெக்டாக, எனக்கு பரவாயில்ல, எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண பிடிக்கல, ஏன்னா வந்து நிறைய கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற இடத்துல இல்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அப்படி இருக்கிறதுனால கூட எனக்கு இருக்கலாம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறது கூட இருக்கலாம். சரியா, பட் இருந்தாலும் என்னோட ஸ்ட்ரகிள்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, எனக்கு ஃபஸ்ட் டைமாக மேலே விக்கிங் வச்சிருக்கு. ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ரேஞ்சு, கரெக்டாக இந்த ரேஞ்சை நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு டே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5 மினிட்ஸுக்கு மாற்றிக்கிறேன். சரியா, 5 மினிட்ஸுக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து ஃப்ரைடே லைவ்ல நடந்த விஷயம். ஓகே, ஃப்ரைடே உங்களுக்கு லைவ்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது விஷயம். நம்மளோட செட்டப் என்ன, பேசிக்காக அந்த ரேஞ்சுக்கு வரணும், வந்துட்டு இல்லை இருங்க வரேன், இந்த லைன் வந்து உங்களுக்கு விக்கு கரெக்டாக இல்லை, அப்போ இந்த இடத்துல வச்சுக்கோ. ஓகே, எனக்கு வந்து வரணும், வந்துட்டு என்ன பண்ணணும், அதுக்கு கீழே வந்து எனக்கு ஓப்பனிங் இருக்கணும். இப்போ 9:45க்கு மேலே, 9:45 தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விக் வச்சிருக்கு. கரெக்டாக, அப்போ 9:45க்கு மேலே அந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து எனக்கு ஓப்பனிங் இருக்கணும். அப்படி ஓப்பனிங் இருக்குன்னா எனக்கு 10 மணிக்கு எனக்கு ஓப்பனிங் இருக்குது. கரெக்டாக, 10 மணிக்கு எனக்கு ஓப்பனிங் இருக்குது. 10 மணிக்கு நான் வந்து ட்ரேட் போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த ரேஞ்சில் என்ன ட்ரேட் போட்டிருப்பேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செல் ட்ரேட் அப்படிங்கிறது போட்டிருப்பேன். நான் என்ன பண்ணியிருக்கணும், ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கணும். கரெக்டாக, நான் ஃப்ரைடேவோட என்ட்ரியை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ நான் வந்து 1:2 அப்படிங்கிறத வந்து டார்கெட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, 1:2 எனக்கு இது டார்கெட் ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ், எக்ஸாக்ட்லி த டார்கெட் ஹிட். கரெக்டாக வித்தின் 5-10 மினிட்ஸில் எனக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சேன். ஒரு என்ட்ரி, சரி, ஒரு என்ட்ரி திருப்பி அகைன் எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இங்கே வருது. ஓகே, அங்கே வருது. இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு மார்க்கெட் மேலே செஷன் ஆகுதா கீழே செஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். சரி, கீழே செஷன் ஆகுதா மேலே செஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். மேலே ஆகலை, கீழே தான் ஆகுது. திருப்பி எனக்கு எங்கே ஓப்பனிங் இருக்குது, இங்கே ஓப்பனிங் இருக்குது. கரெக்டாக 5 மினிட்ஸில் எனக்கு இங்கே ஓப்பனிங் இருக்குது. ஈவன் தோ எஸ்எல் பெருசாக இருக்குது, பரவாயில்ல, பட் இருந்தாலும் ஆஸ் பர் த செட்டப் ஸ்ட்ராட்டஜி அதுதான். கரெக்டாக, இதை வந்து நான் கடைசி 2 நாளைக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டுட்டேன். சரியா, ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டுட்டேன். பட் இருந்தாலும் ஃப்ரைடே ஒர்க்காக இருக்கா இந்த லைவ் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இல்லை. அப்போ அதுக்காக தான் இந்த கான்செப்ட் மெயினாக புரிஞ்சுங்க. சரியா, அப்போ இந்த இடத்துல எனக்கு எஸ்எல் பெருசாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் 1:2. சரியா, 1:2 வைக்கிறேன். எனக்கு டார்கெட் ஹிட்டாக எனக்கு இங்கே ஹிட் தான். ஓகே, எனக்கு இந்த ரேஞ்சிலே ஹிட் தான், பட் இருந்தாலும் ஓகே. எனக்கு அப்புறம் 2வது என்ட்ரியுமே கிடச்சிருக்கும். நான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எக்ஸாக்ட் பாயிண்ட் வரல. ஸோ எனக்கு கீழே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுக்கு வந்திருக்கும். சரி, எனக்கு கீழே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் நான் வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் 3 மணிக்கு மேலே வந்திருக்கும். சரி, 3 மணிக்கு மேலே வந்திருக்கும். இப்போ 3 மணிக்கு மேலே நான் என்ட்ரி போடணும்னா கேட்டிங்கன்னா அந்த என்ட்ரி தேவைப்படாத ஒரு என்ட்ரி, அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் தெரிஞ்சால் போதுமானது. எனக்கு இங்கேயுமே 1:2, இங்கேயுமே 1:2. கரெக்டாக, ஒரு நல்ல ரேஞ்சு. ஸோ அது இல்லாமல் நான் வந்து லாங் விக்காக இருக்கும்போது என்ன பண்ணணும், அந்த விக்குள்ளே ஏரியாவில் இருக்கிற ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். என்ன ட்ரேட் அவாய்ட் பண்ணணும், பையார் ட்ரேடையோ செல்லார் ட்ரேடையோ நான் அவாய்ட் பண்ணணும். பட் எனக்கு வந்து அந்த விக்குள்ளே இந்த என்ட்ரி இல்லை. தெளிவாக புரிஞ்சாங்க, இந்த என்ட்ரி இல்லை. இதை வந்து டைரக்டாக கான்செப்டாக சொல்லாமல், சரியா, இது வந்து
என்ன கான்செப்ட் அப்படின்னு புரிஞ்சுங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம். சரியா? ஒன்று இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, உங்களுக்கு லைவ் டெஸ்ட். இப்போ நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த வீடியோக்கு நான் போடுற வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த சீரியஸாக கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா அது வந்து பேசிக் ஆஃப் த பாட்டு தான். சரியா? அது வந்து ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இதுவே 21 நிமிஷம். எப்படி இந்த பாட்டு 21 நிமிஷம். இந்த 21 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஒரு 4 நிமிஷம் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஆல்கோ பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு இங்கே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி திருப்பி கொண்டு போய் நீங்கள் கிளாஸ் எடுத்துடாதீங்க. ஏன்னா நானே ஃப்ரீயாக தான் போடுறேன். தயவு செஞ்சு இதை வந்து 4 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்காதீங்க. அப்போ இதை நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாதீங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கு எனக்கு வந்து கமாண்ட் ஒருத்தர் போட்டுப்பாப்புல. அன்னைக்கு நைட்டே கமாண்ட் போட்டுப்பாப்புல. சரியா? அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல்லாக எனக்கு எடுக்கல. இதுக்கு அடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதை நான் காமிக்கல. பிகாஸ் ஏன்னா அதில் நிறைய பேட் வேர்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, நிறைய அந்த மவனை இந்த மவனை இப்படியே என்ன திட்டுறீங்க? சரி, நியாயம் இருக்கு. குடும்பத்தை ஃபேமிலியெல்லாம் திட்டணும் அப்படிங்கிற என்ன அவசியம்? ஸ்கிப் ஃபர்ஸ்ட் 5 minutes ஒன்லி. அறுவை, அதாவது எது அறுவை? அதாவது வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஸ்ட்ராட்டஜியை திருடாதீங்க, ஆல்கோ பண்ணாதீங்க, இண்டிகேட்டராக போடாதீங்க அப்படின்னு சொன்னது வந்து அருவியாக தெரிஞ்சான். அப்போ நான் என்ன சூப்பர் ப்ரோ, உங்கள் கமெண்ட்டுக்கு தான் வெயிட்டிங்கு. 5 minutes வெயிட் பண்ண முடியல, அதாவது ஒரு வீடியோவில் 5 minutes வெயிட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரோ காலைல 9:15 3:30 வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க? பேஷன்ஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கீ டு சக்ஸஸ். அதாவது பேஷன்ஸாக நீங்கள் என்ட்ரி, உங்கள் செட்டப்பில் என்ட்ரி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக? இல்லை 3 கிரீன் கலர் கேண்டில் பார்த்தா நான் பை எடுத்தேன், பாடமாக தான் கற்றுக்கங்க. சரி, நெகட்டிவாக பேசுறதுக்கு வரல, பாடமாக கற்றுங்க. 3 கிரீன் கலர் கேண்டில் பார்த்தா என்ட்ரி எடுத்தேன், 2 ரெட் கலர் கேண்டில் பார்த்தேன், ஒரு கேண்டில் பெருசாக இருந்துச்சு, நான் செல்லு போட்டேன். இங்கே தான் 99% ஆஃப் த ட்ரேடர் லூஸ் த மணி. அப்போ இந்த கேள்வி வந்து நான் அவட்ட கேட்குறேன். இல்லை அப்பவுமே இல்லை ப்ரோ, உங்கள் திருட்டு பசங்க ஜாஸ்தி, அதனால தான் ஃபர்ஸ்ட் 5 minutes. ஏன்னா நம்மளுடைய கடந்து வந்த பாதைகள் நிறையா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீயாக போட்டோம், எடுத்து கொண்டு போய் வித்துட்டாங்க. அவங்களோட ட்ரேடிங் ஃப்ளோரில் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அப்டேட்லாம் எனக்கு தெரியும், யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம வந்து விவேப் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று போட்டோம், வேற சேனலில் அது அவங்க ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இண்டிகேட்டர் போட்டு அவங்க ஒரு மாதம் 7,000 8,000 கொடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அப்போ இதை பண்ணாதீங்கன்னு எது சொல்கிறேன்? கரண்ட் சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் கடைசியாக 3 நாள் போட்டிருக்கேன். 3 நாள் நீங்கள் மற்ற ஏதாவது யூடியூபர் எடுத்து பாருங்க. சரி, எடுத்து பாருங்க. ஏதாவது கரண்ட் சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி எவனாவது கொடுக்குறானா? இல்லை தெரியாமல் கேட்குறேன், இல்லை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? கரண்ட் சுச்சுவேஷனில் மார்க்கெட் ஒர்க் ஆகும் ப்ரோ. வார் இருக்கட்டும், போர் இருக்கட்டும், பேக் டெஸ்ட்டில் நீங்கள் 3 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணுங்க, 6 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. சரியா? திருப்பியுமே சரியா, ஒன் மோர் கொஸ்டின் ப்ரோ. ஏன் ப்ரோ ஃபுல்லாக பார்க்குறீங்க? எதுக்கு ப்ரோ என் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்குது, அதுக்காக தானே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, திருட்டு பசங்களா? யாருடா திருட்டு பசங்க? எல்லா வீடியோலும் திருடிட்டாங்கன்னா அழுவுற. இப்போ நான் அழலை. சரியா? அதாவது எனக்கு வந்து இது தேவைப்படாது. சரியா? இந்த ஸ்ட்ராட்டஜிலலாம் எனக்கு வேற ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் போய்கிட்டே இருப்பேன். கரெக்டா? அழுவுற, கற்றுக்கங்கன்னு அழுவுற. சரியா? என்கிட்ட கற்றுக்கங்கன்னு அழுவுற. நான் இது வரைக்கும் எந்த வீடியோவில் ஆச்சு என்கிட்ட கிளாஸ் எடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த வீடியோலையும் சொல்லியிருக்க மாட்டேன். எப்போ சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21 நிமிஷம் வீடியோனா 20 நிமிஷம் ஸ்ட்ராட்டஜிலாம் முடிச்சுட்டு 21வது நிமிஷம் நான் சொல்லியிருப்பேன் தெரியுமா? என்கிட்ட உண்மையிலே இதெல்லாம் தேவைப்படாது, இவ்வளோ விஷயங்கள் மார்க்கெட்டில் தேவைப்படாது. உண்மையாக ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கணும் அப்படின்னு என்கிட்ட கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து 100 பேருக்கோ 1000 பேருக்கோ கிளாஸ் எடுத்து நான் வருமானம் கட்டி சம்பாதிச்சு ஒரு வீடு 2 ஹெலிகாப்டர் வாங்கணும்னு வரல. சரியா? நான் ட்ரைனிங்கில் ஒரு நல்ல எஜுகேஷனாக ப்ராப்பராக எஜுகேஷனை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே யூடியூபை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெளிவாக புதுசாக பார்க்குறேன். சரி, அப்போ நீ தான்டா முதல்ல திருட்டு பையன். எனக்கு கிடைச்ச பேர் திருட்டு பையன். எப்படி ஸ்ட்ராட்டஜியாக ஃப்ரீயாக கொடுத்தது, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி ஒரு 3 மாதம் லைவ் டெஸ்ட்டு, பேக் டெஸ்ட்டு, ஒரு 1 மாதம் லைவ் டெஸ்ட்டு, ஏன்னா இவ்வளோ டைம் வேஸ்ட்டு. இது போக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 21 நிமிஷம் இருந்தாலும் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. அதோட பெரிய ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கிறதே தாழ்மையுடன் நான் கூறிக்கொள்கிறேன். இதுக்கப்புறமா அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். ப்ரோ நீங்கள் தப்பாக பேசிக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டேஷ் மவனை அப்படின்னு இருப்பாரு. சரியா? யார்டா பேசுறேன்னு தெரிஞ்சுட்டு பேசுறா டேஷ் மவனை அப்படின்னு இருப்பாரு. சரியா? என்னமோ அவர் என்ன பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி. இப்போ இது 10,000 வரைக்கும் வீடியோவில் ரிப்போர்ட் வேற. என்ன ரிப்போர்ட் தெரியுமா? நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 5,000 கொடுத்துரும். அதாவது இதில் பரவாயில்ல, தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கோம். சரியா? தம்ப்நெயிலில் போட்டிருக்கோம் ப்ளஸ் 5,000. அப்போ ப்ளஸ் 5,000 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடுறீங்கன்னு சொல்லிட்டு ஆசையை தூண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் அடிச்சுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னத்த சொல்ல? அப்போ இவ்வளோ ஸ்ட்ரகலையும் தாண்டி ஒருத்தர் வீடியோ போடணுமா அப்படின்னு எனக்கு நானே கேள்வி வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்ததும் அப்படிதான். அப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? இதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கார ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நம்ம மெம்பர்ஷிப்பில் இருக்குது. டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருக்கோம். நிறைய ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி. அது எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் முடியும். இதுக்கப்புறம் ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இதுக்கப்புறம் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் அப்படின்னு நிறைய இருக்குது. சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இதை வந்து பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் எதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து பப்ளிக்காக போட மாட்டேன். பேசிக்காக மெம்பர்ஷிப்பில், டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் மட்டும் தான் போட போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெம்பர்ஷிப் ப்ரொமோஷன் நினச்சிங்கன்னா இதுக்கு காரணம் நான் கிடையாது, மக்கள் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க. நான் வந்து இதை பேசிக்காக பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும்
ஓகேவா? இப்போ இந்த கான்செப்டை நான் என்ன பண்ணேன், ஆஃப் த திங்கை நான் இண்டிகேட்டராக போட்டு வச்சிட்டேன். அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் கொடுத்தா இல்லையா, நானே இண்டிகேட்டராக போட்டு வச்சிட்டேன். ஏன் மற்றவங்க எதுக்கு போடுறேன், நானே போடுறேன், இண்டிகேட்டராக போட்டு வச்சிட்டேன். இது ஆஃப் த திங் தான். பட் இந்த இண்டிகேட்டர் இருந்தாலும், ஒரு 5 இண்டிகேட்டர் உங்களுக்கு கையில் கொடுத்தாலும் நீங்கள் இதை வச்சு பை செல் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக பை செல் இதை வச்சு கன்ஃபார்மாக கண்ணை மூடிட்டு எடுக்க முடியாது. இப்போ இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டர் கிடையாது, இந்த மூவிங் அவரேஜாக இருக்கலாம், எம்ஏசிடியாக இருக்கலாம், ஆர்எஸ்ஐயாக இருக்கலாம், சரியா, எதானாலும் இருக்கலாம், சரியா, எதானாலும் இருக்கலாம். எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பேசிக்காக அது மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸும் அப்படிதான். பாருங்களேன், நமக்கு வந்து ஐஸ்பர்க் ஆர்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரி, ஐஸ்பர்க் ஆர்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போடுவோம். பட் அதுக்கு முன்னாடி பாருங்களேன், சார்ட் பேட்டர்ன்ஸை பார்த்து பிகினராக ட்ரேட் பண்ண உள்ள வரீங்க அப்படின்னா பாருங்களேன், என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருது. கரெக்டாக இந்த சப்போர்ட் அதுக்கேற்ற மாதிரியே ரியாக்ட் ஆயிருக்கு, அதுமாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கு, திருப்பியும் சப்போர்ட் அதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கு. எனக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. இந்த பிரேக் அவுட், அதாவது இது நெக் லைன் சொல்லுவாங்க. இந்த நெக் லைன் பிரேக் அவுட் ஆகிறப்ப நான் என்ட்ரி போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு ட்ராப் தான் ஆகும். ஏன்னா டபுள் பாட்டம் மட்டும் கான்செப்ட் கிடையாது, ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. கரெக்டாக ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. இதுதான் பிரைஸ் ஆக்ஷனில் ஃபர்ஸ்ட் இம்பல்சிவ் மூவ், அதாவது பல்சிவ் ஸ்விங்கு, இம்பல்சிவ் ஸ்விங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லா கான்செப்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். பேசிக்காக இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் எதை ட்ராப் பண்ணும், அதாவது நமக்கு வந்து மார்க்கெட்டில் பார்க்குற ஆர்டர்ஸை விட ஹிடன்ஸாக நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். நம்ம என்னதான் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணாலும் ஹிடனாக நிறைய ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். அப்போ இன்ஸ்டியூஷன், எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் தெரியும், ஒரு பிகினராக ட்ரேட் பண்ண உள்ள வர்றவங்க வந்து இந்த மாதிரி பேட்டர்னை பார்த்து ட்ரேட் எடுக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே பை ஆர்டர் போடுவாங்கன்னு தெரியும். அப்போ அங்கே தான் அவங்க வந்து செல் ஆர்டர் போடுவாங்க. அதாவது எதுக்கு, உங்களுடைய லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்கு. ஓகே, உங்களுடைய இப்போ நீங்கள் எங்கே என்ட்ரி போட்டாலும் உங்களுடைய எஸ்எல் எங்கே இருக்கும், இந்த லோக்கு கீழே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது உங்களுடைய இதை ட்ரிகர் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். அதனால அது ட்ரிபிள் பாட்டம், டபுள் பாட்டம் போட்டு ட்ரிபிள் பாட்டம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். கரெக்டாக நம்ம டபுள் பாட்டம் கூட ட்ரிபிள் டாப் வந்து கொஞ்சம் அக்குரேசி கூட இருக்கும். எதுக்குன்னா இந்த மாதிரி சினோரியோஸ் நடக்கும். ஏன்னா உங்களோட எஸ்எல் இங்கேயே ட்ராப் ஆயிருக்கும், அதாவது இந்த என்ட்ரிலே உங்களுக்கு ட்ராப் ஆயிருக்கும். சரியா, அப்படி இல்லை அங்கே ட்ராப் ஆகலை, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்கே வந்துருச்சு, எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போதே என்ன கண்டுபிடிச்சேன், என்ன நினைப்பேன், பிரேக் அவுட், அதாவது தமிழில் வச்சிருக்கேன். சரியா, பிரேக் அவுட் அப்படின்னு நினைப்பேன். அப்போ பிரேக் அவுட் என்ட்ரி எடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ட்ராப்பு, ரெண்டாவது என்ட்ரி ட்ராப்பு, மூணாவதாக நான் இங்கே வந்து பை போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய கண்டிஷன் இருக்கு, எமோஷனலாக ஹியூமன் அப்படிங்கிறதும் வீக் தான். சரியா, அப்போ அந்த இடத்துல இல்லை, இதனால தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். என்ன ஃபீல் பண்ணலாம், இல்லை ப்ரோ நான் வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் என்ட்ரி போடுறேன், எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் போகுது, கரெக்டாக தான் இருக்குது. பேப்பர் ட்ரேடிங்கில் நீங்கள் என்ட்ரி போடுறப்ப உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக 10 என்ட்ரி கொடுத்தாலும் நீங்கள் 10 என்ட்ரி எடுக்கிறீங்க. சரியா, அது இல்லாமல் அது பேப்பர் மணி, அது வந்து ரியல் மணியில் உங்கள்கிட்ட எமோஷனல் இல்லை. சரியா, எமோஷனல் இல்லை. ஆனால் நான் வந்து அதே மாதிரி நான் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ, பார்த்துக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அந்த என்ட்ரி கரெக்டாக போயிருது. ஆனால் நான் ரியல் மணியை வச்சு என்ட்ரி போடுறேன், என்னோட என்ட்ரி தப்பாக போயிடுது, நான் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கான காரணம் ஒன்லி சைக்காலஜி தான். சரியா, சைக்காலஜி தான். இப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அது எப்படி நீங்கள் ரியல் மணியில், அது உங்கள் ஒரு 5000 ரூபாய் ட்ராப் பண்ணுறதுக்காக இன்ஸ்டியூஷன் ஒர்க் பண்ண மாட்டாங்க. உங்கள் 5000 ரூபா மாதிரி ஒரு 1000 பேர் காமனாக அந்த இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க. அதே நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதே இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க. அப்போ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களாம் பண்ணாதீங்க. என்ன விஷயங்களா பண்ணாதீங்க, அதாவது இந்த இடத்துல வந்து நான் வந்து காமனான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதீங்க, பப்ளிக்கான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாதீங்க. அப்போ பப்ளிக்கான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கங்க. அப்புறம் நான் ஹெச்டிஎஃப்சி போட்டு வச்சிருக்கேன், நல்ல ரேலி செல் கொடுத்துருக்கு, திருப்பி செல் கொடுத்து திருப்பி செல் என்ட்ரி கொடுத்துருக்கு, திருப்பி ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரேலி இங்கே பையா மாறி இருக்கு. எனக்கு பரவாயில்ல, கிளியராக இருக்கு. அப்போ நீங்கள் எதெல்லாம் எடுத்து பார்க்கலாம். சரி, பிட்காயின் ஓடிட்டு தான் இருக்கேன், பிட்காயின்ல காமிச்சிருக்கேன். சரியா, பிடிசி யூஎஸ்டி. சரியா, எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஸ்ட்ராட்டஜிங்கிறது எல்லா இடத்துலையும் டெஸ்ட் பண்ணுவேன். பாருங்க, லைவ்ல ஓடிட்டு தான் இருக்கு. எனக்கு லைவ்ல கரண்டா எத்தனை மணிக்கு ஒரு 7:10 வந்து லைவ் என்ட்ரி கொடுத்துருக்கு, பை என்ட்ரி தான், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பை என்ட்ரி போயிருக்கு. சரி, அப்படி இதே இது கோல்டில் எடுத்தீங்க அப்படின்னாலும் இருந்திருக்கும். சரியா, நான் எல்லா இடத்துலையும் காமிக்கிறேன், இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். பாரு, கடைசியாக பை என்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்துருக்கு, இங்கே அதுக்கு முன்னாடி செல் என்ட்ரி கொடுத்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் செல். இது கிட்டத்தட்ட நல்ல பாயிண்ட் இல்லையா, ஈஸியான ஒரு 6-7 பாயிண்ட். பட் நான் இதோட ஹையர் டைம் ஃப்ரேமில் பண்ணும்போது எனக்கு இன்னும் அது மாறுபடும். இதெல்லாம் பை என்ட்ரி தான், ஒரே ஒரு செல் என்ட்ரி தான், அதுக்கு முன்னாடி எல்லாமே பை என்ட்ரி தான். அப்போ நான் லோவர், அப்போ இதையுமே வந்து நம்மளுடைய கான்செப்டில் ட்ரிகர் பண்ணி தான் வச்சிருக்கேன் நான். நம்மளோட கான்செப்ட் ப்ளஸ் பார்ட் 2 இதோட அதாவது இந்த 2 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி நான் இண்டிகேட்டரை போட்டு வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் இண்டிகேட்டரை நான் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், சரியா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கிளியர் பை. சரியா, கிளியர் பை. இப்போ நான் வந்து 5 மினிட்ஸில் மாற்றிட்டேன்னா எனக்கு எக்ஸாக்டாக வரல, எந்த இடத்துல செல்லுக்கு இங்கே 2 செல்லு கிடச்சிருக்கு, கரெக்டாக 2 செல்லு கிடச்சிருக்கு. அதே மாதிரியே எனக்கு 2 செல் அப்படிங்கிறது எனக்கு என்ட்ரி கொடுத்துருச்சா, ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாருங்க செல்லு. சரியா, அதே மாதிரி இங்கேயும் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு செல்லுங்கிறது எனக்கு என்ட்ரி கொடுத்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? அப்போ பேசிக்காக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன அந்த வீடியோவில் என்ன பார்த்துருப்போம், 9:55 எனக்கு செல் வந்துருக்கும். பட் நான் 9:55 எடுத்துக்க மாட்டேன்,
செகண்ட் பார்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 11 மணிக்கு நீங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க. கரெக்டான என்ட்ரி, பர்ஃபெக்டான என்ட்ரி, சூப்பரான என்ட்ரி, கிளியரா கிடைச்சிருக்கும். கரெக்டா கிளியரா கிடைச்சிருக்கும். அப்ப இப்போ இதுலயுமே சில இண்டிகேட்டர்லுமே நிறைய இடத்துல பாருங்க, அங்க பை செல்லு மாத்தி மாத்தி காமிக்குது. இந்த என்ட்ரியை நீங்க மேனுவலா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே இதை அவாய்ட் பண்ண முடியும். அப்போ இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன், பிரைஸ் செலக்ஷன், நீங்க எந்த கோர்ஸ், இப்போ என் கோர்ஸ்ல எந்த கோர்ஸை படிச்சாலும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பிலீவ் பண்ணுவீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு உங்களோட பிரெயினுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமமா 90 நாள்ல இருந்து 180 நாட்கள் வந்து மினிமமா தேவைப்படும். அப்ப இந்த 90 நாளுமே வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன கேபிட்டல வச்சு உங்களோட பிரெயினை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணணும். எடுத்த உடனே 10 லட்ச ரூபா போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாரு, ஒர்க் ஆயிருச்சு, அதனால 10 லட்ச ரூபா 100 லாட் போட்டு வெறும் 5 பாயிண்டா கேதர் பண்ணி 5 லட்ச ரூபா சம்பாதிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கேல்பிங் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. லாங் ரன்ல ப்ராஃபிட் ஆகிருக்காங்களா? அவ்வளவுதான் கேள்வி. சரியா? அதாவது ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து, ஒரு கம்ப்ளீட்டா பியூரா ஒயிட் பேப்பரை எடுத்து சென்டர்ல ஒரு பிளாக் கலர்ல மார்க் வச்சுக்கணும்னு வச்சுங்களேன், எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த பிளாக் கலர்ல தான் இருக்கும். பட் அப்படி இருக்கக்கூடாது. ட்ரேடிங்ல அந்த மைண்ட் செட் வந்து ஒர்ஸ்ட் மைண்ட் செட். 30 நிமிஷம் வீடியோ போட்டாலும் 30 நிமிஷம் நீங்க பேஷன்ஸா பாக்குறீங்களா, நீங்க அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க, அதை நீங்க எப்படி அந்த 30 நிமிஷம் முடிஞ்சு அடுத்த 3 நாள் இல்ல 30 நாள் நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியா பேக் டெஸ்ட் பண்ணீங்களா, கடைசி 30 நாள் ஒர்க் ஆயிருக்கா பேக் டெஸ்ட் பண்ணீங்களா, அடுத்த 30 நாள் லைவ்ல டெஸ்ட் பண்ணீங்களா, என்னதான் நீங்க யார்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டாலும் எடுக்கலாலும் இதை பண்ணால் மட்டும்தான் உங்களோட மைண்டு ட்ரெயின் ஆகும். தெளிவா புரிஞ்சுங்க, உங்க மைண்டு ட்ரெயின் ஆகும். எதுக்கு ட்ரெயின் ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாதா, ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு 10 இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கு, இதுல 5 ப்ராஃபிட்ல இருக்கு, 5 லாஸ்ல இருக்கு, ஓவராலா நான் ப்ராஃபிட்ல இருக்கேன். ஓகே இதுல வந்து 6 லாஸ்ட்ல இருக்கு, 4 ப்ராஃபிட்ல இருக்கு. சரி, அப்ப நான் ஓவராலா ப்ராஃபிட்ல இருக்கேன். ஓகே நான் ப்ராஃபிட் இருக்கேன். அங்க ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். யாருக்கும் கிடையாது, உங்களுக்கு உங்களோட பிரெயினுக்கும். சரியா? ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க லைவ்ல சின்ன அமௌண்டா வச்சு பண்ண உங்களுக்கு பிராக்டிஸ் கிரியேட் ஆகும். இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு என்ன ஸ்கில்ல கொடுக்கும், என்ன ஸ்கில்ல கொடுக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, இந்த மார்க் ஜோனை மார்க் பண்றது, இந்த ஜோனை மார்க் பண்றது, இங்க பிரேக் அவுட். ஆனால் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ண கண்ணால பார்த்து நீங்க சொல்லிடுவீங்க. நீங்க பாருங்களேன், அந்த காலத்துல மெக்கானிக்கல் எடுத்துல வண்டியை பார்ப்பாரு, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பாரு, திருக்கி பார்ப்பாரு, சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சுடுவாங்க. சவுண்டை வச்சு இன்ஜின்ல ப்ராப்ளம் இல்ல, இங்க நட்டு லூசா கிடக்க அதுதான் சவுண்ட் வருது, உங்களோட கிளட்ச் பிளேட் வந்து போயிருச்சு, எப்படி இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப எக்ஸ்பீரியன்ஸால வர்றதுதான் ட்ரேடிங்கை தவிர இந்த மாதிரி 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ பார்த்த உடனே வந்துடாது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் பேசாம, சரியா, பேஷன்ஸ் புரியுதா உங்களுக்கு, வீடியோவா இருந்தாலும் லேர்னிங்கா இருக்கட்டும் சொல்லிட்டு பேஷன்ஸை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் 20 நிமிஷம் 25 நிமிஷம் இதை ஃபில்டர் போட்டு இதை ஃபுல்லா பார்த்து டவுட்னு கேட்கிறவங்களுக்கு நான் என்னுடைய மனசாட்சி படி என்ன கேட்டாலும் சொல்லுவேன். எப்படி என்ன கேட்டாலும், என்ன டவுட் கேட்டாலும் சொல்லுவேன். நீ எனக்கு ஃபீஸ் பே பண்றீங்க, கிளாஸ் பண்ணாதீங்க, பண்றவங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போ இருந்தாலும் ஒரு எஜுகேஷனல் வீடியோ போட்டா என்னால் கொண்டு போக முடியல அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அவைலபிளாக இருக்குது. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ஃபார் திட்டிஃபைங் அப்படின்னு புரிஞ்சுங்க. நீங்கள் திட்டினீங்க அப்படின்னு வச்சுங்களேன், சரி நீங்கள் திட்டினீங்கன்னு வச்சுங்களேன், என்னாலும் திருப்பி திட்டிட முடியும். உங்களுக்கு 4 மடங்கு நான் திருப்பி திட்டுவேன். ஏன்னா ஆனால் ஒரு சோசியல் மீடியால பப்ளிக்காக உட்காந்துருக்க அதை பேசக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மனசாட்சி படி வேண்டாம் அப்படின்னு போயிட்டு இருக்க. இப்போ இதே வந்து சும்மா போனை பட்டு நீங்க பாட்டு கெட்ட பேசியிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 4 மடங்கு பேசினவன் தான். வேண்டாம், ஒரு நல்ல ஆசிரியருக்கு அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கட் பண்ணிட்டு போறான்னு புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு இந்த வேலைகளை பண்ணாதீங்க. இப்போ ஏன்றம் கிடையாது, யாருக்கிட்ட இந்த பேடு கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் போடுறத வச்சுக்காதீங்க. இல்லைங்க, நைட்டு ஒரு 12 மணி ஒரு மணிக்கு நீங்களே ஒரு சோசியல் மீடியா எடுத்துக்கங்களேன், 12 மணி 1 மணிக்கு சோசியல் மீடியா எடுத்துக்கங்க. ஷார்ட்ஸ் பார்த்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் பக்கம் போங்க, லைவ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த லைவ் பக்கம் போங்களேன். கிட்டத்தட்ட பல பெண்கள், சரியா, குடும்பத்தோட வச்சுக்கோமே, பல பெண்கள் பல ஆண்களும் சேர்ந்து இப்போ பேசிக்க நார்த் இந்தியாலாம் நிறைய பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, கேவலமான வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அங்க போய் கிட்டத்தட்ட அந்த லைவை வந்து 1000 பேர் குறையாம பாக்குறாங்க. நீ எதுக்கு ராகுல் அங்க போன அப்படின்னு கேட்டுச்சு. நமக்கு நைட்டு தூக்கம் வரலாம், ஏதாவது ஸ்க்ரோல் பண்றோம்ல, பண்றப்ப வருது எனக்கு ஒரு ஃபீலிங். இப்ப 1000 பேர் பாக்குறாங்கல்ல, என்னடா நம்ம எஜுகேஷனா போடுற 10 பேர் கூட பார்க்க மாட்டாங்கன்னு அப்படி ஏன் ஃபீலிங் வரக்கூடாது? சரியா, எல்லாத்துக்கும் எல்லா கண்டென்ட் கிரியேட் பண்றதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்போ மற்ற கண்டென்ட் கிரியேட் இருக்கும், அதாவது இதே ட்ரேடிங் ஃபீல்ட்ல மற்ற கண்டென்ட் கிரியேட் இருக்கும், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வியூஸ் போகும், 50,000 வியூஸ் போகும். மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போடுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி காலங்காலமா இருக்கும். சரியா, ஏடிபி மைனஸ் எல்டிபி காலங்காலமா அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். காமனான ஸ்ட்ராட்டஜி யூனிக்கா எவனாவது வீடியோ போடுறானா, எவனாவது இருக்கா, இல்ல கரண்ட் சிச்சுவேஷன்ல இப்படிதான் மார்க்கெட் இருக்கும், அதனால இதை பண்ணுங்க, இப்படிதான் இருக்கும், யாராவது பண்ணு. என்னுடைய கடைசி 4-5 மாசம் வீடியோ எடுத்து பாருங்க, நிஃப்டியோட சார்ட் எடுத்து பாருங்க. எமோஷனலா நீங்க எங்கெல்லாம் லாஸ் ஆயிருப்பீங்க, எமோஷனலா நீங்க எங்க தூண்டப்பட்டிருப்பீங்க, அதை ஒரு நாளைக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். நாளைக்கு இப்படிதான் நீங்க எமோஷனலா தூண்டப்படுவீங்க, இது இந்த இடத்துல தான் பண்ணுவீங்க, பைய செல்லுன்னு மாத்தி நடக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதா கடைசி வீடியோ. நேற்று நடந்துச்சா இல்லையா?
வெள்ளிக்கிழமை நடந்திருக்கா இல்லையா? பை செல்லு மாற்றி மாற்றி நடந்தா எத்தனை பேர் ட்ராப் ஆனீங்க? இப்போ மனசாட்சி தொட்டு சொல்லணும் சரியா, நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சொல்லி கொடுக்குறவங்கள கண்டிப்பாக சரியா இப்படி தான் இருக்கும். இதுதாங்க கான்செப்ட். லாஸ் ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணுங்க. என்ன லாஸ், ஏன் லாஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது ஒரே நாளில் கத்துக்கிற விஷயங்கள் கிடையாது. இதோட கண்டினியூஸ் சீரீஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஷிப்பில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட் தான், அது அட்வான்ஸ் கான்செப்ட். அதை போட்டு நம்ம இதை போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோமே. பட் இருந்தாலும் அதை நான் பெருசாக ப்ரொமோட் பண்ணல. பட் இருக்கு. ஸோ அங்கே எடுத்து பார்த்துக்கங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட் அங்கே தான் வரும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிவிட்டு என்னோட வீடியோ முடித்து கொள்கிறேன். இல்லை என்னால் இவ்வளோ விஷயங்கள்லாம் பார்க்க முடியாது, நான் வந்து ஒர்க்குக்கு போகிறேன், இவ்வளோ அனலைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு மேக்ஸ் பேஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கிளாஸாக எடுக்கிறேன். ஸோ அதில் வந்து இதோட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இவ்வளோ விஷயம் பார்க்கணுமே, அப்பு பார்க்கணும், டவுன் பார்க்கணும் அப்படிலாம் எதுவுமே ரொம்ப சிம்பிள் பேசிக் கால்குலேஷன். 5ஆம் கிளாஸ் குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா கூட அந்த குழந்தை ஃபாலோ பண்ணிடும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் வேணா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு பை பண்ணணும் அப்படின்னு நினச்சினா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை, பட் நீங்கள் பேசுறதை பொறுத்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.